ஹாய், இன்றைக்கி நித்திலாஸ் கிச்சனில் பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இப்போ இந்த பன்னீரெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து பன்னீரை வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்து பன்னீர் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ இதை வந்து எடுத்துடலாம். பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து வந்து புலாவ் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு கனமான பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா வந்து பட்டை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 2 பச்சை மிளகாய், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அடுத்தது வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பீன்ஸு, ஒரு 4-5 பீன்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு கேரட் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காயெல்லாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் இதில் வந்து கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து புலாவுக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் தண்ணி வந்து 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் இருத்துட்டு எடுத்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போது 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் சேர்த்துடலாம். பன்னீரெல்லாம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து பன்னீர் புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து அப்படியே ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடலாம். நெய் சேர்த்தா வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து சூப்பரான ஒரு பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.